இந்தியன் மாஸ்க் இல்லாமல் இருக்கீங்க, முடிஞ்சிருச்சா படம்? முடிஞ்சு விடுதார், அது ஓவர். அது இப்போ தான் ஆக்சுவலி வந்துட்டு பேட்ச் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி இதுக்கு மேலே இல்லை இல்லை நீங்கள் பார்க்குற இந்த கெட்டப் கிடையவே கிடையாது. வேறு சி நான் நம்ம ஒன்றும் கமல் சாரோ இல்லை விக்ரம் சாரோலாம் கிடையாது. பயங்கரமாக அப்படியே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு சின்ன சேஞ்ச் ஓவர் தான். அந்த சின்ன சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குன்னா, மாஸ்டரில் வந்துட்டு தாடியோடையே நான் இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு திடீர்னு க்ளீன் ஷேவ் பண்ணும்போது நீங்கள் யாருமே நினச்சிருக்க மாட்டீங்க, ஏய் என்னடா அந்த பையன் க்ளீன் ஷேவில் வந்திருக்கான். அந்த மாதிரி க்ளீன் ஷேவ் ஒரு லுக்கு பார்த்தீங்கல்ல, லேபிளில் வந்துட்டு வேறு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. அந்த கரெக்ஷன் வந்து என்டையர்லி ஒரு மகேந்திரனோட ஃபேஸே வேறு மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு தான். நான் ஒன்றும் கட்டிக்கிட்டெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அந்த லுக்கு பயங்கர ஹார்டாக இருக்கும். ஆசிஃப் நீ கூட தானே அந்த எப்போ இருந்துச்சு அந்த லுக்கு? நல்லா இருக்கு. இன்னொரு 1 மந்தில் வந்துட்டு ஒரு மாதிரி டீசர் ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 2 months அதுக்குள்ளே வந்துடும். ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் பட்டதுக்காக பெருசாக இஷ்யூ போயிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் ரஜினி சார் என்ன சொல்லுங்கள் சார். என்ன சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன சார்? அதான் யாரு காக்கா யாரு சார் நான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரவே மாட்டேன் சார். நான் சினிமாவில் என்ட்ரு ஆகும்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு சொந்தக்காரராக நான் டப்புன்னு பார்க்கும்போது என் கணக்கு ரஜினி சார் தான் தெரிஞ்சார். இந்த செகண்ட் வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அது ரஜினி சார் தான். சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்துட்டு மக்களால் அன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு 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 டைட்டிலை தவிர அது என்றைக்குமே வந்துட்டு அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு 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 அது நான் எப்படி சொல்கிறேன், நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன்னா என்னடா ஓவராக பேசுகிறேன் அப்படின்வீங்க. சார் மக்கள் யாரை மனசில் அவ்வளோ ஹார்டாக வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் சார். அது நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் அது யாருக்குமே அது சொந்தம் கிடையவே கிடையாது. ரஜினி சாரும் இன்றைக்கி அதான் சொல்லிட்டு இருக்காரு, விஜய் சாரும் இன்றைக்கி அதான் சொல்லிட்டு இருக்காரு. அன்றைக்கி சிவாஜி சாரும் வந்தாங்க, எம்ஜிஆர் சாரும் வந்தாங்க, அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்தாங்க, கமல் சார் வந்தாங்க, விஜய் சார் வந்தாங்க, அஜித் சார் வந்தாங்க. அது சார் சினிமான்ற ஒரு மிகப்பெரிய கடலுக்குள்ளே வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய ஆளாக மாறிக்கிட்டே இருப்பாங்க சார். சினிமாவோட பவர் சார் அது. எஸ்ஆர் பிரபு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து கதையும் வசூலும் தான் சூப்பர் ஸ்டார் யாரும் முடியும். இன்றைக்கி இருக்கிற டைமில் வந்து விஜய் தான் வந்து வசூல்லையும் அதிகபட்சமாக இருக்கார், கதையிலையும் அதிகபட்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ இப்போ விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க சார். சினிமா நல்லா இருக்குல்ல சார், அவ்வளோதானே சார் நம்ம இதை பார்க்கணும். நம்ம சார் சினிமான்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தரை சார்ந்து கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நடிகர்களை சார்ந்து, நீங்கள் மியூசிக் டேரக்டராக வாசிக்கிற அந்த மியூசிக் டேரக்டர் கேமராமேனை சார்ந்து, இதுக்கு பின்னாடி அந்த ஷாட் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு லைட்மேன் வரைக்கும் அது உள்ளே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான், ஒரு வெற்றிக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் சார். ஸோ படம் கண்டென்ட் நல்லாயிருக்கு, டேரக்டர் நல்ல டேரக்டர், ப்ரொடியூசர் ப்ராஃபிட்டபிளான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டார், அது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுதுன்னா அந்த படத்தில் யார் ஹீரோவாக இருந்தாலும் அவன் பெரிய ஹீரோ தான் சார். ஸோ அது தெரியல சார், இவங்க அவங்கன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன் சார். புரட்சி தலைவர்னா எம்ஜிஆர் தான் நமக்கு, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார், நடிகர் திலகம்னா சிவாஜி சார். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த போஸ்டிங் அந்த 1 2 3 4 5க்காக நம்ம சண்டை சொல்லியிருக்கிறாரு. 40 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் வசூல் ரீதியில் ப்ரொடியூசர் மத்தியில் ரஜினி தான் முதலிடமாக இருக்காரு. இது முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் யாருன்னு சொல்லுவாங்க 40 வருஷம் அப்படின்னு. கலாநிதி மாறன். கலாநிதி மாறன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த 1 2 3 4 பதவியை பற்றி பேசுகிறதுக்கு நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கருத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் சார் படம் ஹிட் ஆகட்டும் சார். இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ், இந்த புது ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அகில்லாம் வந்திருக்காரு சார், அவங்களாம் வரட்டும் சார், உள்ளே ஹிட் ஆகட்டும் சார், நிறைய ஹிட் மூவிஸ் வரட்டும் சார், நம்ம வெளியே வரலாம் சார். ஃபஸ்ட்டு பெரிய படம் சின்ன படம்னு சண்டை போட்டுட்டுலாம் இருக்க வேணாம் சார். விஜய் சார் அரசியல் வராரு, அதை பற்றி வர நான்லாம் செம்ம ஹாப்பி சார். ரீசெண்டாக அட்வொகேட்ஸை மீட் பண்ண போகிறார், 5-6 மீட் பண்ண. அதுக்கு அடுத்தது அடுத்த மாதத்தில் அப்டேட் தர போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க அரசியலை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான்லாம் செம்ம ஹாப்பி சார். அவருடைய தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நானும் ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன் அவர். விஜய்னா ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். அவருடைய எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவர் என்றைக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் டென்ஷனாக நான் பார்த்ததே இல்லை. இந்த பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப சீரியஸான, நிறைய ப்ரெஷர், டென்ஷனான ஒரு விஷயம். அவர் நம்ம தலை தோனி மாதிரி மிஸ்டர் கூல், விஜய்னா மிஸ்டர் கூல் தான். ஸோ அதனால் அவருக்கு அது ரொம்பவே கரெக்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன்.